ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முழு கோதுமையை யூஸ் பண்ணி கோதுமை தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் கோதுமை மாவை யூஸ் பண்ணி செய்கிற தோசை நம்ம டைரெக்டாக கோதுமை மாவு அரைச்சாந்து அதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி செய்கிற தோசையை குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த தோசை ஒரு மாதிரி வழவழன்னு இருக்கும். அந்த மாதிரி தோசை ஊற்ற சொல்லியும் ஒரு மாதிரி நமக்கு திருப்பி போட முடியாது தோசையை. ஆனால் இந்த மாதிரி முழு கோதுமையை ஊற வச்சு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே டைமில் சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் கோதுமையை 1 கிளாஸ் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன். இதை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு கிரைண்டில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணுன்னா பச்சரிசி 1 கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசையை செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக அதே டைமில் கிரிப்ஸியாகவும் வரும். இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மாவு அரைச்சாச்சு, உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அரைச்சி அப்படியே ஊற்றலாம். அந்த தோசையை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பார்த்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் மாவு கொஞ்சம் கெட்டியாக எடுத்துட்டேன். நான் தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பார்த்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ தோசை தவாவில் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மாவு ஊற்றிட்டு பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக வருது இந்த தோசை. பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக வருதுன்னு. தோசையை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது, நீங்களே பாருங்கள். வாசனை நல்லா கமகமான வாசனை வந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இந்த தோசையை என்னோடய குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.